மாமா ம். இப்ப கூட நினைச்சு பார்த்தா எனக்கு கனவு மாதிரி இருக்கு மாமா. ஹாஸ்பிட்டல் அம்மா கையில கயிறு கட்டினது சொல்றியா? ஆமா மாமா, அம்மா கையில நான் கயிறு கட்டணும்னு ஐயர் சொல்லும்போது அது முடியுமா நடக்குமான்னு பயம் இருந்துச்சு. ஆனா நீங்க எனக்கு தைரியம் கொடுத்து அதை நடத்தி காட்டிட்டீங்க. நான் எங்க நடத்தி காட்டினேன்? நீ தான் தைரியமா போய் அம்மா கையில கயிறு கட்டிட்டு வந்த. மனசுக்கு பிடிச்சவங்களை விட மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க கிடைக்கிறது வரோன்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு கிடைச்ச வரோம் மாமா. இதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல. என்ன மாமா? இல்ல நீ இப்படி சொன்னா நான் ஃபீல் பண்ணும்ல, அதான் ட்ரை பண்ணேன். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ என்ன கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. என்னடா ஜெயில் இது? என் வீட்டு சர்வெண்ட் பாத்ரூம் கூட இப்படி இருக்காது. என்ன இங்க உட்கார வச்சு அழகு பாக்குறீங்களா? இது வேற. ஆனனப்பட்ட அகிலாண்டேஸ்வரிக்கே டஃப் கொடுத்தவடா நானு. என்ன கொண்டு வந்து இப்படி ஜெயில உட்கார வச்சு தனியா புலம்ப விட்டானே. ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். நான் இப்படி எல்லாம் ஜெயில வந்து கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா என் இமேஜ் என்ன ஆகுறது? விடக்கூடாது. இத வளர விடவே கூடாது. ஜெயிலோ வீடோ நான் இருக்கிற இடம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். கண்ட்ரோல்ல இருக்கோ இல்லையோ அதை எப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன கல்ல தட்டுல வச்சு அனுப்பியிருக்காங்க? சாதமா? இது என்ன ஒரே கல்லு கல்லா இருக்கு? இவ்வளவு பெரிய அரிசிலாம் இருக்குமா? இது சாப்பிட்டா என் தொண்டை விக்கி நான் செத்தே போயிடுவேனே. ஹலோ, என்ன என்ன இது? பார்த்தா தெரியல? அது தெரியுது. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அது நீ தெரிஞ்சுக்க. என்னவா? மேடம் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். இங்க பாருமா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சாப்பாடை தான் சாப்பிடுறாங்க. உனக்கு மட்டும் என்ன? பேசாம சாப்பிடு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? இங்க இருக்கவங்க கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணி பேசுறீங்க? அக்யூஸ்டும் நானும் ஒண்ணா? நீ என்ன மக்களுக்காக போராடிட்டா உள்ள வந்திருக்க? கொலைகேஸ்ல தானே உள்ள வந்திருக்க? ஏய், நிறுத்து. குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படல. அத நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த சாப்பாட்டை மனுஷன் சாப்பிடுவானா? நீங்க ரெண்டு பேரும் என் ரேஞ்ச் என்னன்னு தெரியாம என்ன டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. போய் தொலைங்க. இனிமே இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஏன் முன்னாடி கொண்டு வராதீங்க. எடுத்துட்டு போய் ஓரமா உட்காந்து நீங்க சாப்பிடுங்க. போங்க. உங்க ரேஞ்சுக்கு நீங்க என்ன மேடம் சாப்பிடுவீங்க? இப்ப கேட்டியே, இது சூப்பர். என் ரேஞ்சுக்கு நான் இது வரைக்கும் பாசுமதி ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்டிருக்கேன். உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. போனா போய் தொலையட்டும். உங்களுக்காக அட்லீஸ்ட் பொன்னி அரிசி இருந்தாலாவது நான் சாப்பிடுவேன். ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி ரேஷன் அரிசியை நான் கண்ணால கூட பார்க்க மாட்டேன். அந்த தப்ப மட்டும் இனிமே பண்ணிடாதீங்க. அப்புறம் அப்புறம்னா நான் என்ன அம்புலி மாமா கதையா சொல்லிட்டு இருக்கேன்? அப்புறம் விழுப்புரம்னு. போங்க போங்க. நல்ல சாப்பாடா இந்த நேரத்துல சாம்பார் பொரியல் கூட்டுன்னு அதெல்லாம் கிடைக்காது. பேசாம நல்ல ஃப்ரைட் ரைஸா வாங்கிட்டு வாங்களே. ஃப்ரைட் ரைஸா? என்ன ஃப்ரைட் ரைஸான வாயை புளக்குற? ஓ, நீங்கெல்லாம் எங்க இருந்து வாழ்க்கையில ஃப்ரைட் ரைஸ பாத்துக்க போறீங்க?
நீங்க கேட்டு கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா மேடம்? இப்பவே ஏற்பாடு பண்ணிடுறோம் மேடம். முக்கியமான விஷயம், அந்த ஃப்ரைட் ரைஸ் ஆவி பறக்க பறக்க இருக்கணும். எனக்கு எப்பவும் ஆறி போன சாப்பாடு சுத்தமா பிடிக்காது. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. எப்படியும் நீங்க சாப்பாடு வாங்குறதா முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு? அதே மாதிரி ஆவி பறக்க பறக்க பிரியாணின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, நல்ல சுட சுட பிரியாணி கிடைக்குமா? நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். மண்பானை பிரியாணி கொண்டு வரட்டுமா? மண்பானை பிரியாணியே கிடைக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப அதையே வாங்கிட்டு வாங்க. சரி சரி வா. ஒரு நிமிஷம், தயவு செய்து இதை எடுத்துட்டு போயிடுங்க. என் கண்ணு முன்னாடி இது இருந்ததுன்னா எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. எடுத்துட்டு போங்க. ஏய், போய் எடுத்துட்டு வா. அப்புறம் இதுக்கு சாப்பாடு தானே பேர் வச்சிருக்கீங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனா இது நாய்க்கெல்லாம் வச்சிடாதீங்க, அது செத்து போயிடும். பாவம் இல்லையா? எடுத்துட்டு போங்க. வனஜா, வனத்திலேயே இருந்தாலும் நீதான் வனராணி. கெத்த விடாத, கெத்த விடாத. நல்ல சுட சுட பிரியாணி வரப்போது. மூக்கு பிடிக்க சாப்பிட்டு நிம்மதியா தூங்க வேண்டியதா. அப்பதானே அடுத்த பிளான் பண்ண முடியும். இந்த ஜெயில் கூட நல்லாதான் இருக்கு. அப்பா, பசிக்குதே பசிக்குதே. நான் பசி தாங்க மாட்டேன்னு உலகத்துக்கே தெரியுமே. என்னையே எப்படி பசியில கொல்றாங்க. போன அந்த ரெண்டும் இன்னும் காணுமே. பசியில வலிக்குதே. பிரியாணின்னு சொன்னாங்களே, அதை நினைச்சு எனக்கு இன்னும் பசிக்குதே. மண்பானை பிரியாணி. வாங்க வாங்க, உள்ள வாங்க. மண்பானை பிரியாணியா? வாங்க. அப்பா, ஆவி பறக்குது போல இருக்கே. வெரி குட் வெரி குட். மேடம், சூடு போதுமான கைய வச்சு பாருங்க. பத்தலன்னா வேற கொண்டு வரோம். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த டைம்ல இவ்வளவு வாங்கிட்டு வந்ததே பெரிய விஷயம். எதுக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு? அட, நீங்க கைய வச்சு பாருங்க மேடம். நான் முதல்ல வாசனை பிடிச்சுக்கிறேன். என்னது வாசனையே வரல? இது என்ன புகையில்லாத கற்பூரம் மாதிரி வாசனையே இல்லாத பிரியாணியா? தெரியல மேடம், நீங்களே கைய வச்சு பாருங்க. கொடுங்க, கைய கொடுங்க. சூடு போதுமான்னு பாருங்க. நீங்க ரொம்ப கம்பல் பண்றீங்க. பரவாயில்ல பாருங்க மேடம். ஐயோ, சுடுது சுடுது சுடுது. ஐயோ, அம்மா, எரியுதே எரியுதே எரியுதே. ஐயோ, சுடு சுடு. அம்மா, எரியுதே எரியுதே. ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்க. பர்னால் இருந்தா கொடுங்க. எரியுது. ஏய், ஃப்ரைட் ரைஸா வேணும்? ஃப்ரைட் ரைஸ் இப்போ உன் கை ஃப்ரைட் ஆயிடுச்சுல, இதையே சாப்பிடு. எரியுது, ஏதாவது கொடுங்க. பர்னால் இருந்தா கொடுங்க. இங்க பாரு, ஒழுங்கா இருந்துரு. இல்லன்னு வெச்சுக்கோ, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நாங்க பிரியாணி கொடுத்துருப்போம். எங்கள்கிட்ட பிரியாணி கேக்குறியா நீ? உன்னையே தந்தூரி சிக்கன் ஆக்கி தின்னு ஏப்பம் விட்டுருவோம் நாங்க. ஜாக்கிரதை. டா புடி. என்ன வரட்டுமா? பிரியாணி கேப்பியா? பிரியாணி வாக்கா. பிரியாணி கேட்டா கைய தந்தூரி பண்ணிட்டு போறாங்களே. இப்படி ரத்த கண்ணீர்ல வர எம்மா ராதா மாதிரி என் காயத்துக்கு என்னையே மருந்து போட விட்டாங்களே. எல்லாம் மண்ணாங்கட்டி கைய பிடிச்சி இழுத்து நெருப்புக்குள்ள விட்டா. அப்பா, ஆவி பறக்க பிரியாணி கேட்டா கொஞ்ச நேரத்துல என்னையே ஆவியாக்க பார்த்தாங்களே. படுவாவீங்களா? நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. வனஜா, நீ ரொம்ப கெத்து. அழாதாச்சு வாய்முடு. கெத்து வெத்துன்னு எனக்கே எரியுது. இருந்தாலும் கரெக்ட் தான். வனஜா அழக்கூடாது.
வனஜா அழக்கூடாது. ஐயோ, இந்த பானைய பார்த்தா தண்ணி குடிக்க கூட பிடிக்கலையே. தண்ணியாவது குடுப்பாங்களா? தண்ணி கேட்டா வேற ஏதாவது பண்ணுவாங்க. ஐயோ ஆண்டவா, நான் எப்படி இன்னைக்கு நைட்டு தூங்க போறேன்னு தெரியலையே. கைய வேற தேய்ச்சி விட்டாங்க. ஐயோ பசிக்குதே. எனக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆண்டவா, உனக்கு இருக்கு, உனக்கு இருக்கு. பார்வதி, டைம் ஆச்சு, சீக்கிரமா வா. இதோ வரேன் மாமா. இதோ வந்துட்டேன் மாமா. ஓகே, போலாமா? மாமா, எங்க போறோம்னு சொல்லாம என்ன ரெடியாக சொல்லிட்டீங்க. என்ன புடவை கட்டணும்னு எனக்கு குழப்பமாவே இருந்துச்சு. இந்த புடவை ஓகேவா உங்களுக்கு? நீ எந்த புடவை கட்டினாலும் அழகா தான் இருப்ப. வா போலாம். அதுக்கு இல்ல மாமா, உங்களோட வெளியில வரும்போது உங்களுக்கு மேட்சிங்கா இருக்கணும்ல. மேட்சிங்கா இருக்குல்ல மாமா? மேட்சிங்கா தான் இருக்கு. போலாமா? மாமா, இப்பவாவது சொல்லுங்க, எங்க போறோம்? நான் சொல்றதா இருந்தா நீ ரெடியாக போகும்போதே நான் சொல்லிருக்க மாட்டேனா? இவ்ளோ சஸ்பென்ஸ் வச்சு எங்க மாமா கூட்டிட்டு போறீங்க? சஸ்பென்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துக்கு போனா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. சரியா? வா. அம்மா, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. அப்பா எங்க போனாரு? டாக்டர் இதை கூப்பிட்டாருன்னு சொல்லி பேச போயிருக்காரு. என்ன பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அம்மா, இது நான் வாங்கிட்டு வரலம்மா. உங்களுக்காக நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கஜேந்திரன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆயிருக்கிற விஷயம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆமாம்மா, நீங்க சீக்கிரம் குணமடையணும்னு எல்லாருமே கோவில்ல வேண்டி பிரசாதம் கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கம்மா. அருண், எனக்காக அவங்க கொடுத்து அனுப்பின எல்லாத்தையும் நான் சந்தோஷமா வாங்கிக்கிட்டேன்னு என் மேல அவங்க வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு என் சார்பா சொல்லணும். ம், ஓகேம்மா, சொல்லிடுறேன். ம். அம்மா, இது ரொம்ப முக்கியமான ஃபைலு, நீங்க பார்த்து சைன் பண்ணணும்னு கஜேந்திரன் கொடுத்து அனுப்பிச்சாருமா. ம், கொடு. அம்மா, என்னம்மா, ப்ரோவோட ஞாபகமாவே இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ப்ரோ உங்களை பார்க்காம போனதுல உங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்குல்லம்மா. நான் வேணா ப்ரோக்கு கால் பண்ணி தர, பேசுறீங்களாம்மா? ஓஹோ, ஏன் நீ என்ன மீடியேட்டரா? நீ சொல்லிதான் என் போனை எடுப்பாங்களா? இல்லம்மா, நான் அந்த மீனிங்ல சொல்ல வரலம்மா. இத பாரு, ஃபைல்ஸ் சைன் பண்ணியாச்சு. ம். மா, சாரிம்மா. அருண், அப்பா, என்னாச்சு? ஏன் அம்மாவை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, ப்ரோக்கு கால் பண்ணி தரேன், பேசுறீங்களாமான்னு கேட்டேன். அருண், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? ஆமா, இப்ப எதுக்காக நீங்க வந்த? இல்லப்பா, கஜேந்திரன் ஆபீஸோட முக்கியமான ஃபைலு அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு. அதான்ப்பா வந்தேன். ஆபீஸ் வேலையை மட்டும் பாரு, அதிக பிரசங்கித்தனமா எதுவும் பண்ணாத, புரிஞ்சுதா? அகிலா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் ஓகே சொல்லிட்டாரு.
கடைசியா ஒரு ஸ்கேன் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காரு. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னையும் ஆதியையும் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் கண்டிப்பா அவனை பாப்பேன். நான் அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவனும் என்ன பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பான். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. எங்க இல்லத்தின் சார்பா உங்க 2 பேரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். வாங்க போலாம். வாங்க சார் போலாம். வா. வாங்க சார். சார் ஆதித்யா, இவங்க இவரோட மனைவி பார்வதி மேடம். சாரோட அம்மா அகிலாண்டேஸ்வரி மேடம் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு உயிர் பழைச்சிருக்காங்க. அவங்க நீண்ட ஆயுளோடவும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்காக நாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா சார்? இந்தாங்க சார். இந்தாங்க சார். தம்பி, உங்க அம்மா மேலதான் உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு. உன்னை மகனா பெறத்துக்கு உங்க அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ நல்லா இருக்கணும் தம்பி. என்ன வாழ்த்தின மாதிரி என் அம்மாவும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. உங்க அம்மா நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட 100 வயசு வரை நல்லா இருப்பாங்க.